அதாவது எல்லாரும் தூங்கிட்டதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு சத்தமாக பேச முடியாது, அந்த வார்த்தை வராது. இப்போ வந்து அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எதாவது படிக்கிறாங்கன்னு வச்சுக்க, பசங்க ஏதாவது மனசுக்குள்ளே படித்தா படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வாய் விட்டு படிக்கிறது, சத்தமாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அதிகாலையில். ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம சத்தமாக பேசுகிறது, தூங்கிட்டு இருக்கிற நேரம் சத்தமாக பேச நமக்கு வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசணும். இங்கே எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தூங்க தான் செய்யணும். எல்லோரும் முழிச்சிருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசுவதற்கு எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, நைட்டு வந்து பேசுகிறது கஷ்டம். எல்லோரும் தூங்கிட்டதுக்கப்புறம் பேசுகிறது கஷ்டம். அது மாதிரி தூங்கிட்டு இருக்கிற நேரம் அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு, இப்போ நான் இந்த வீடியோ வந்து 4 மணிக்கு போடுறேன், அதிகாலையில் 4 மணிக்கு போடுறேன். இப்போ எனக்கு நான் ரொம்ப நாளாகவே கவனிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதிகாலையில் 6 மணிக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி பேசி வீடியோ போடும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது, பேசுவது ஈஸியாக இருக்குது, வார்த்தைகள் எளிதாக வருது. அதுவே நான் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, என்னுடைய பேச்சு பக்கத்து வீடுகளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவர்களால் கவனிக்கப்படலாம். என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு அவங்க இதை வந்து கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கவனம் அவங்களுக்கு ஏற்பட, அந்த பயமும் எனக்கு இருக்கும். நம்ம இப்படி சத்தமாக பேசுகிறோம், பதிவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது தூங்கிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்புறதுக்கோ அல்லது அவர்கள் நம்மை கவனிப்பதற்கோ அது அவர்களுக்கு ஒரு இடையூறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் பேசுகிறது அவர்களுக்கு இடையூறாக கூட இருக்கலாம், அவங்க தூக்கத்தை கூட அது குலைக்கலாம். இருந்தாலும் என்னுடைய சத்தம் அவர்களுக்கு மெதுவாக கேட்கலாம். அவங்க வீட்டை கதவை கூட பூட்டியிருப்பாங்க, அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே தான் படுத்திருப்பாங்க. அதனால் நான் பேசுகிறது அவங்களுக்கு சரியாக கூட கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் ஒரு சின்னதாக பேசினா கூட அது இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக கேட்கும். அப்போ இரவு நேரத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதிகாலையில் பேசுகிறது எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, ஒரு 6 மணிக்கு மேலே பேசுகிறது ஈஸியாக இருக்குது. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நீங்கள் பேசுவது சத்தமாக பேசணும், சுதந்திரமாக பேசணுன்னா தடைகள் இருக்கக்கூடாது, யாரும் அதை ஒரு இடையூறாக நினைக்கக்கூடாது. அப்போ 6 மணிக்கு மேலே எல்லாருமே முழிச்சிருவாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 6 மணிக்கு மேலேனா எல்லாருமே முழிச்சிருவாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம பேசுகிறத யாரும் தடையாக நினைக்க மாட்டாங்க, இடையூறாக நினைக்க மாட்டாங்க. அந்த புரிதல் நமக்கு இருக்குது, ஆள் மனசில் இருக்குது. அதனால நம்ம ஈஸியாக பேசலாம், பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலைல 6 மணிக்கு மேலே பேசுகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும், சத்தமாக பேசுகிறது. அதுவே காலைல 4 மணிக்கு 3 மணிக்கு நான் இது மாதிரி சத்தமாக பேசினாக்கா கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமப்பட்டு பேசுகிறேன், ஒரு ஆற்றல் வரவே மாட்டேங்குது, தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது, பேசுவதற்கு ஆற்றலே இல்லாத போல் உனக்கு. காரணம் என்னென்னா இப்போ தெரியுது. ஏன்னா வந்து எல்லோரும் தூங்கும்போது நம்ம தூங்கணும், எல்லோரும் முழிச்சிருக்கும்போது தான் நம்ம முழிச்சிருக்கணும், ஒரே மாதிரி வாழணும். அதான் ஒற்றுமை, அதான் சமத்துவம். இங்கே யானோ தானோன்னு வாழ்கிறோம், எல்லோரும் தூங்கும்போது முழிச்சிருக்கும்போது தூங்குகிறோம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இரவு நேரத்தில் பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பகலில் பேசுகிறது ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, பகலில் பேசுவதற்கு நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, பகலில் பேசுவதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. இரவில் சத்தமாக பேசுகிறதுக்கு அனுமதி இல்லை. இரவு தூங்குகிறார்கள் மக்கள், அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. அதனால் அதுக்கான பாதுகாப்பு இருக்குது. நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்கவே கேட்காது அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்துச்சுன்னா, ஒருவேளை இரவில் அப்போ சுற்றி சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ இரவில் பேசுகிறது நமக்கு எந்தவித தடையும் இல்லை, நாம் பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துட்டாலே அப்போது இரவில் பேசுகிறது ஈஸியாக மாறிடும், எளிதாக மாறிடும். இரவில் பேசுகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்காது. அதனால் வந்து ஒரு சின்ன மாற்றத்துக்கு கூட என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் கண்டுபிடிக்கணும். காரணம் என்னென்னா, இரவு நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நாம் பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்கும், அது அவர்களோட தூக்கத்திலிருந்து அதை எழுப்பும். நாம் பேசுவதை அவர்கள் இடையூறாக நினைப்பார்கள். ஏன்னா பிறருக்கு இடையூறு செய்கிறது கஷ்டம், பிறருக்கு இடையூறு செய்வது. இதிலேருந்து இன்னொரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரிங்க, பிறருக்கு இடையூறு செய்வது கஷ்டம், இடையூறு செய்து வாழ்வது எளிதான வாழ்க்கை கிடையாது. எளிதாக வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, எளிமையாக வாழணும், எளிதாக வாழ வேண்டும் என்றால் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழு, அப்போ தான் நீ எளிதாக வாழ முடியும். பிறருக்கு இடையூறு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் அது ரொம்ப கஷ்டம்.
அது வாழவே முடியாது. பிறருக்கு இடையூறு செய்கிற மாதிரி நீ பேசுகிறன்னு வச்சுக்க, அப்போது உனக்கு பேசுகிறது அந்த மாதிரி பேச்சு ரொம்ப கஷ்டம். நீ ஈஸியாக பேசணும் அப்படின்னா உனது பேச்சுக்களில் பிறருக்கு இடையூறுகள் எதுவும் இருக்கக்கூடாது. பிறருக்கு துன்பம் தருகிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தை போட்டு பேசாத. அப்போனா பேசுகிறதே உனக்கு கஷ்டம். எளிதாக பேசணும் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. தெளிவாக பேசணுன்னா கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கொச்சையாக பேசக்கூடாது. தெளிவாக உச்சரிக்கணும். எளிதாக பேசணும். பேசுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும் என்றால் உனது பேச்சில் பிறருக்கு இடையூறு செய்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ எளிதாக சுதந்திரமாக பேசலாம், சத்தமாக பேசலாம், மற்றவங்க வரவேற்பாங்க. இல்லைன்னா நீ பயந்து தான் பேசணும். யாருக்கா கேட்டுருமோ, நம்ம பேசுகிறது யாருக்கா கேட்டுருமோ, அதாவது கெட்ட வார்த்தை போட்டாக யாருக்கா அது நமக்கு சுயமரியாதையை குறைச்சிரும், மரியாதையை குறைச்சிரும், பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம பிறருக்கு இடையூறு இல்லாமல் இப்போ நான் அதிகாலையில் 4 மணிக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்படி பேசிகிட்ருக்கேன், பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இது பிறருக்கு இடையூறு செய்கிற பேச்சு. தூங்கிக்கிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடையூறு செய்கிற ஒரு பேச்சாக அது இருக்கிறது. அதனால தான் எனக்கு அது பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கலாம், இவன் ஒரு சரியான லூஸாக இருப்பான் போலுக்கு, காலங்காத்தால் டெய்லி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்னை வேறு மாதிரியாக அவர்கள் கட்டம் கட்டுவார்கள், பட்டம் சூட்டுவார்கள். அந்த பயம் இருக்குது. என்னை கேட்காம இருக்கலாம், ஏன்பா சத்தம் போடுறேன்னு கேட்காம இருக்கலாம். ஒருவேளை நான் சத்தம் போடுறது அவங்களுக்கு காது கேட்காம கூட இருக்கலாம். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும், மற்றவங்க அதை வித்தியாசமாக லூஸாக நினைப்பாங்க, லூஸ் மாதிரி நினைப்பாங்க. அந்த புரிதலே எனக்கு பேசுகிறதுக்கு அது வரமாட்டேங்குது. கஷ்டப்பட்டு தான் நான் பேச வேண்டியிருக்கு, கஷ்டப்பட்டு தான் நான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அதுவே அதிகாலையில் எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மணிக்கு மேலே எழுந்து பேசினா ஈஸியாக இருக்குது. 6 மணிக்கு மேலே எங்கேருந்து தான் அந்த ஆற்றல் வருதுன்னு தெரில. நல்லா பேசுகிறேன், எல்லாருமே முழிச்சிடுறாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாரும் என்ன தனியாக கவனிக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது பேசும்போது எனக்கு எளிதாக இருக்குது. அப்போ சிரமமாக இருக்குது. ஏன் பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது? அதிகாலையில் ஒரு 4 மணிக்கெலாம் பேசினா ஏன் சிரமமாக இருக்குது? அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை சத்து குறைபாடா, அந்த குறைபாடா, இந்த குறைபாடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. அப்போ தான் அந்த ஆராய்ச்சி பண்ணணும், என்னவாக இருக்கும், சரியாக ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரணம் எனக்கு கிடைக்கிது. இதுதான் இல்லைன்னா நான் இது ஒரு மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மூட நம்பிக்கை. இதுதான் அறிவியல் பூர்வமான ஒரு காரணம். நம்ம செயல்பாட்டுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு மாற்றம், நாம் ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறோம். அதிகாலையில் 4 மணிக்கெலாம் பேசினா கஷ்டமாக இருக்குது, அதுவே 6 மணிக்கு பேசினா ஈஸியாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, பிறருக்கு நாம் பேசுகிறது மற்றவங்களால் கவனிக்கப்படுது. மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும்போது நமக்கு பேச்சே வராது, பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேசும்போது தான் நமக்கு பேசுவது எளிதாக அது மாறும். நல்ல சத்தமாக பேச முடியும், சுதந்திரமாக பேச முடியும். அதுக்காக தான் ஏன் கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா, நீ சுதந்திரமாக பேசணும், பயம் இல்லாமல் பேசணும், தைரியமாக பேசணும். அப்போ நீ கெட்ட வார்த்தை போடக்கூடாது. கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டு நீ தைரியமாலாம் பேச முடியாது, சுதந்திரமாக பேச முடியாது. உன்னை யாரும் வரவேற்க மாட்டாங்க, உன்னை ஒரு இடையூறாக தான் பார்ப்பாங்க, உன்னை அசிங்கமாக பார்ப்பாங்க, தடையாக பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம ஏன் கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா அதனால தான். நல்ல வார்த்தைகளை ஏன் பேசணுன்னா, அப்போ தான் சுதந்திரமாக பேச முடியும். பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேச வேண்டும். அப்போ தான் சுதந்திரமாக பேச முடியும். இல்லைனா பயந்துக்கிட்டே தான் பேசணும். கெட்ட வார்த்தை போட்டால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேட்டுதுன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிற அந்த பயத்தோடு தான் நீ பேச வேண்டியிருக்கும். அதனால் சுதந்திரமாக பேச, பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் நான் அதிகாலையில் எழுந்து இந்த மாதிரி வீடியோ போடணும். சுற்றி ஜன்னல்லாம் அடைச்சிக்கணும். நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்காத அளவுக்கு பிறருக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி பேச வேண்டும். அதிகாலையில் எழுந்து இதெல்லாம் பதிவு பண்ணால் தான். எவ்வளோ வேலைகள் இருக்குது. தினமும் 10 வீடியோ போடணும், அதை எடிட்டிங் பண்ணணும், அப்புறம் அதை சேவ் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அப்புறம் வேறு வேலைகள்லாம் இருக்குது, கரெக்ஷன் பண்ணி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதனால் அதை செய்யாமல் இருக்கிறேன், அரைகுறையாக பண்ணிகிட்ருக்கிறேன். முழுமையான ஒரு பங்களிப்பு என்கிட்ட இல்லை. முன்னாடி இருந்தது, தீவிரமாக இருந்தேன். ஆனால் அப்போல்லாம் அந்த வேலைகளை நான் செய்யலை. அந்த தீவிரம் என்கிட்ட இருந்து, அந்த தீவிரம் இருக்கும் பொழுது ஒரு வேலையை எடுத்தால் தீவிரமாக இறங்கி செய்வேன். இதெல்லாம் முன்னாடி இருந்தது. முன்னாடினா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தது. இப்போ நான் ரொம்பவும் இந்த சும்மா உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு மென்மையாக மாறிவிட்டேன்.
அதனால இந்த வேலையெல்லாம் என்னால் அதிகமாக செய்ய முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஒரு கடைசி கட்டம் இது, ஆராய்ச்சியின் கடைசி கட்டம். எனக்கு தெரியுது, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறேன். முன்னாடிலாம் ஒரு வேலையை தொழில்னு ஒரு வேலையை செஞ்சால் இறங்கி அப்படி உறுதியாக நின்று செய்வேன். ஆனால் இப்போ என்னால் செய்ய முடியல, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. தொழில் செய்கிற அந்த நேரமும் ஆர்வமும் ரொம்ப குறைவான நேரம் தான் என்னால் அப்படி முடியுது. அதுலேருந்தே தெரியுது நான் வந்து மென்மையானவராகவும் எளிதானவராகவும் மாறிக்கொண்டு வருகிறேன். என்னிடம் அன்பு அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படின்னு. இப்படித்தான் மனுஷங்க செயலிழந்து போவாங்க. செயலிழந்துன்னா இயந்திர அறிவியல் உலக நடைமுறையில் செயலிழந்து போவார்கள். இப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போகும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து உட்காந்து பேசுவாங்க, நல்லா உட்காந்து பேசுகிறதுக்கு பழகுவாங்க. தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உழைக்க மாட்டாங்க. நண்பர்களோடு பேசுவதில் சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. நண்பர்களோடு சும்மா உட்காந்து பேசுகிறதுல, ஒரு காதலனோடு சும்மா உட்காந்து பேசுகிறதுல உள்ள இன்பத்தை உணர்வார்கள். அது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்கிட்ட அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. படிப்புன்னு சொல்லிட்டு தனிமையில் பொழுத கழிக்கிற வழக்கத்தெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. நண்பர்களோடு பேசுகிறது, ஆடுறது, ஜாலியாக இருக்கிறது, காதல், இப்படி குடும்பம், அம்மா அப்பா, இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சும்மா உட்காந்து இப்படியே தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும். ஏன்னா இப்போ நம்ம என்னென்னா சும்மா உட்காந்து பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் எப்போது தொழில் சார்ந்து பேசுகிறோம். தொழில் செய்கிற நோக்கத்தோடு, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு பேசி கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இங்கே ஒரு பெரிய பேச்சாக பார்த்துட்ருக்காங்க, வரவேற்கிற பேச்சாக எதுக்கு தேவையெல்லாம் பேசுகிற, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, 4 காசு வருமா அதை பேசு, 10 பைசா வருமா, நீ பேசுகிறதுனால உனக்கு 10 பைசா கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, அந்த மாதிரி பேச்சை பேசு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா பணத்தை எதிர்பார்க்காம பேச கற்றுக்கொள்வாங்க. அன்பை எதிர்பார்த்து பேசுவதற்கு இனிமேல் ஆரம்பிப்பாங்க. அந்த வழக்கம் அதிகமாகும். அந்த வழக்கம் அதிகரித்து கொண்டே போகும். அன்பை எதிர்பார்த்து அவங்க ஒரு நாளைக்கு நிறைய நேரம் பேசுவாங்க, விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. வேலை செய்கிற நேரம் குறைஞ்சிரும், தொழில் செய்கிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் நிலையாக இருக்கணும்னா நீங்கள் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற நேரம் குறைவாகவும், பணத்தை எதிர்பார்த்து பேசுகிற நேரம் அதிகமாகவும் இருக்கணும். நிறைய நேரம் தொழிலுக்காக நீ தொழில் சார்ந்து பேசணும். அந்த நேரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும், தக்க வச்சிக்க முடியும். ஆனால் அது முடியாது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அன்பை எதிர்பார்த்து பேசுகிறது அதிகமாகிட்டு இருக்கும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் நண்பர்களோடு, நட்பு, தோழிகளோடு, பெண்கள்னால் தோழிகளோடு, அம்மாவோடு, அப்பாவோடு, பாட்டியோடு, தாத்தாவோடு, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவது அதிகரிக்கும். விளையாடுவாங்க, ஜாலியாக பாட்டு பாடுவாங்க, கதைகள் சொல்லுவாங்க, காதலிப்பாங்க. இப்படி இதனாலே இந்த மாதிரி ஒரு நடைமுறை அதிகமாகும்போது அவங்களால தொழிலில் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. அதனாலே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். இதை பாதுகாக்க முடியாது, இந்த உலகத்தை பாதுகாக்க முடியாது. குட் பை உலகமே, குட் பை இயந்திர அறிவியல் உலகம். போய் வாருங்கள், பாய் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ஒரு குட் பை. போய் வா, போயெல்லாம் வராத.